Hi friends, welcome to my channel. Kerala food and சொன்னதும் first என்ன ஞாபகம் வரும்? புட்டு, அப்பம், பரோட்டா, கடலக்கறி இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதுல இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் கடலக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா தாளிக்கிறதுக்கு கடாயில தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 8லிருந்து 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய் சேர்த்திக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திட்டு அந்த சூட்லயே நல்லா பெரட்டி விட்டுருங்க. இத ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவி பண்றதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 4லிருந்து 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஒன்று சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் கருப்பு சுண்டல் குக்கர்ல வேக வச்சிருந்தேன், அதை இப்போ உள்ள சேர்த்திடலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் 1 கப் உள்ள சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ள சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்கா வேணானா இந்த டைப்ல எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன்ல எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திட்டு வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் அப்படியே கிரேவியில சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி ஃபுல்லா தேங்காய் எண்ணெயிலேயே பண்றப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் கடலைக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பம், புட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான காம்பினேஷன். இந்த கிரேவி தாராளமா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.